வந்து இந்த உருமாறிய கொரோனா வந்து இட்ஸ் அ மைல்ட் ஃபார்ம் ஆஃப் கோவிட் ஃப்ளூன்னு சொல்லுவோம். அந்த சீசனில் வர ஃப்ளூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி சார் நமக்கு பொதுவாக தலைவலி காய்ச்சல் வந்துட்டு 2 நாள் இருக்கும், மூக்கை சீந்திட்டு இருப்பாங்க, அப்புறம் 4வது நாள் சரியாயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இது. கோவிட்னால உயிரிழப்புங்கிறது வந்து இந்த கோவிடில் இல்லை. கோமாபிடிட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் வர உயிரிழப்பு தான். ஸோ நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாஸ்க் போடுறதுனால நமக்கு வந்து ஆக்சிஜன் குறையாது. ஆடிக்வெட் ஆக்சிஜன் நமக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் மாஸ்க் போட்டாலும் நமக்குள்ளே போகும். அதனால் வந்து அது மாஸ்க்கை தவிர்க்கவோ அவாய்ட் பண்ண தேவையில்லை. ராணி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஆண்டுகளில் உலகத்தையே பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி கொண்ட கொரோனாவின் தாக்கம் குறைந்து தற்போது மக்கள் இயல்பு நிலைக்கு வந்து அவங்கவுங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்த டைமில் மறுபடியும் உருமாறிய கொரோனா என்ற ஒரு செய்தி வந்து நம்ம நிறைய பேர் காது கேட்டுட்டு இருக்கோம். அதை பற்றி இப்போ இந்த உருமாறிய கொரோனானா என்ன, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது ரொம்ப உண்மையிலே வந்து அது பழைய கொரோனா மாதிரி ஒரு டேஞ்சரான ஒன்றா அப்படின்ற காரியத்தெல்லாம் நம்மளோட பகிர்ந்துக்கு இருக்கிறார் இந்த நிகழ்வில் டாக்டர் ஷேக் சுலைமான் மீரான் அவர்கள். அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயத்துக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இந்த உருமாறிய கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க, N1 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த வகையில் வந்து மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒன்றா, இல்லை வந்து மக்கள் பயப்படாமல் இருக்கலாமா? இல்லை, இது பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா வைரஸ்னாலே அது உருமாறிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு, நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் சர்வைவ் ஆகிறதுக்கு அது உருமாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி உருமாறும்போது இப்படி ஒரு கோவிட் வந்து நம்மளை வந்து தாக்கியிருக்கு. இது வந்து ரொம்ப வெரி மைல்ட் ஃபார்ம். காமன் கோல்டு மாதிரி தலைவலி, காய்ச்சல், தொண்டைவலி, இருமல் இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 நாள் இருந்துட்டு போயிடும் பொதுவாக. ஸோ இதனால் இது வந்து இட்ஸ் மைல்ட் ஃபார்ம் ஆஃப் வைரஸ். ஸோ நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர், பழைய கொரோனா எடுத்துக்கினா பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருந்தது. இப்பயும் அந்த மாதிரி வந்து இந்த உருமாறிய கொரோனானால, அதாவது நோயோட வந்து பயம் வந்து அவங்களை அதிகமாக கொல்லுன்னு சொல்லுவாங்க. கரெக்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பிரேட்டரி பிரச்சனையும் வந்திருக்கு, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் செய்திகள் வருது. இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் யாருக்கு தேவைப்படுதுன்னா கோமாபிடிட்டிஸ், அதாவது வந்து அவங்க கூட வேறு ஒரு நோய் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டயாபெட்டிஸ் இருக்குது, ஹார்ட் பேஷண்ட்டு, இல்லை இம்யூனோசப்ரஸ், அதாவது கேன்சர் வந்து அதுக்கு கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி எடுத்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் கொரோனாக்குன்னு இல்லை, வேறு எந்த நோயாக இருந்தாலும் தேவைப்படும். ஸோ அவங்கள தான் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிவியராக இருக்கே தவிர மற்றபடி நார்மல் இண்டிவிஜுவல் யங் அண்ட் மிடில் ஏஜுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. நீங்கள் இந்த சிவியராக இருக்கிறது வந்து இந்த மிகவும் வயசானவர், ஒரு 75-80 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிவியராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோவிட்னால் உயிரிழப்புங்கிறது வந்து இந்த கோவிடில் இல்லை. கோமாபிடிட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் வர உயிரிழப்பு தான். ஓகே டாக்டர். இப்போ ஒருத்தருக்கு வந்து உருமாறிய கொரோனா வந்திருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ்னு சொல்லி வந்திருக்கும்போது அவங்க வந்து மேற்கொள்ள வேண்டிய என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவங்கள பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஏதாவது கோவிட் பாசிட்டிவோ இல்லை நமக்கு ஒரு இருமல், சளி, காய்ச்சல் இருக்கும்போதோ நாம் என்ன பண்ணணும், நாம் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவாது. ஒன்று. ரெண்டாவது வந்து கூட்டமான இடத்துக்கு போகிறத தவிர்த்துக்கணும். ஸோ தட் மற்றவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஒன்று, நமக்கு ஒன்றும் பெரிய பயம் இல்லை. 3 நாள் வரைக்கும் பார்க்கலாம். ஆர்டினரி சிம்பிளாக பேராசிட்டமால் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாலே த பாடி வில் ஓவர் கம். நம்ம உடம்பே வந்து அதை தாண்டி வந்துடும். 3 நாளைக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகி செக் பண்ணி கோவிட் செக் பண்ணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ மைல்ட் ஃபார்ம். திருப்பியும் சொல்கிறது தான் மைல்ட் ஃபார்ம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி டாக்டர், இப்போது நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் வந்து சில பேருக்கு வந்து இது எப்படி வேறுபடுத்தி பார்க்குறாங்க? அது நிறைய பேருக்கு வந்து தலைவலி, காய்ச்சல், ஜுரம், சளி, இருமல் அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்திருக்க உருமாறிய கொரோனா எனக்கு சும்மா சாதாரணமான தலைவலி வந்தால் கொரோனாவாக இருக்குமோன்ற பயத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும் டாக்டர்? அதாவது வந்து இந்த உருமாறிய கொரோனா வந்து இட்ஸ் அ மைல்ட் ஃபார்ம் ஆஃப் கோவிட். சாதாரண கோல்டு, காஃப், ஃப்ளூன்னு சொல்லுவோம். அந்த சீசனில் வர ஃப்ளூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி சார் நமக்கு பொதுவாக தலைவலி காய்ச்சல் வந்துட்டு 2 நாள் இருக்கும், மூக்கை சீந்திட்டு இருப்பாங்க, அப்புறம் 4வது நாள் சரியாயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இது. பயந்தனா நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்னென்னா இப்போ எனக்கு டெஸ்ட் பண்ணாலும் பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லை, ஆனால் ஐ மே பி ஹார்பரிங் கோவிட் வைரஸ் இன் மை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்.
அதனால் வந்து இது அச்சப்படுற அளவுக்கோ ஒரு உயிர் கொல்லி நோயோ கிடையாது இப்போ இருக்கிற கொரோனா. டாக்டர், இந்த பழைய கொரோனாவில் COVID-19 பார்க்கும்போதுங்கனாக்கா அது கொஞ்சம் அது சரியாகி எல்லா மக்கள்லாம் இயல்பு வாழ்க்கை திரும்பும்போது கொரோனாவோட அடுத்த அலை அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு வேளை அடுத்த அலையாக இருக்குமா? இது அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சார், இது வந்து கோவிட் வந்து நம்ம விட்டு போவே இல்லை. போனால் தானே திருப்பி வரதை பற்றி நம்ம யோசிக்கணும், கரெக்டாக? அதனால் இது வந்து என்னென்னா திடீர்னு வந்து ஒரு உருமாறினோன்னா பொதுவாக நமக்கு வந்து இம்யூனிட்டி இருக்கும் சார். அந்த கோவிடுக்கு நம்ம வந்து வந்துட்டு ஒன்று இன்ஃபெக்ட் ஆகிருக்கோம், ரெண்டாவது வேக்சின் போட்டிருக்கோம். அதனால் அந்த அந்த நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும், இம்யூனிட்டி இருக்கும். இந்த உருமாறினதுனால என்ன ஆகும், அதுக்கு மட்டும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாதனால வருது. பட் ஏற்கனவே நமக்கு வந்துட்டு போனதுனால வேக்சின்லாம் போட்டதுனால இது ரொம்ப மைல்ட் ஃபார்மில் வந்துட்டு போகுது. இப்போ பழைய கொரோனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேது பிடிக்கிறது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து மறுபடியும் கை வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா டாக்டர்? இந்த மஞ்சள் போட்டு பிடிச்சாங்க, விக்ஸ் போட்டு பிடிச்சாங்க, அந்த ஆவி பிடிச்சாங்க. இப்போ அதெல்லாம் இதுக்கு தேவையா? அது வந்து பண்ணால் நமக்கு சிம்டமேட்டிக்காக ரிலீஃப் இருக்கும், நம்ம கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். அதனால் அது வந்து இந்த நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஏன்னா வந்து இட்ஸ் அ வைரஸ் வரும், நம்ம பாடியே ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிடும். ஓகே, இந்த மாதிரி இப்போ தலைவலி இருக்கும்போது ஒரு காய்ச்சல் இருக்கும்போது பேராசிட்டமால் போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு மூக்கடப்பு இருக்குது, தலைவலிக்குது, அதுக்கு நம்ம ஆவி பிடிக்கிறது தப்பு இல்லை. மஞ்சள் வந்து ஹேஸ் நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பொருள், ஆனால் அதை உட்கொள்கிறது தப்பு இல்லை. சரி டாக்டர், இப்போது இந்த கொரோனாவின் தாக்கம் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் டாக்டர்? இல்லை மிடில் ஏஜ் பர்சன்ஸ், சிறுவர்களுக்கு, யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ்க்கெலாம் ஆடிக்குவேட் இம்யூனிட்டி இருக்குது. யாரை பாதிக்கலாம் அப்படின்னா இது வந்து வயதானவர்கள், மிகவும் வயதானவர்கள் பாதிக்கலாம் ஒன்று. அதாவது இம்யூனோ காம்ப்ரமைஸ் சொல்லுவாங்க. இப்போ டயபிட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட், அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி குறையும். இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க, இல்லை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, அவங்களெலாம் வந்து நம்ம இம்யூனோ சப்ரஷன் சொல்லி நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு கொடுப்போம் மருந்து. அப்போ தான் அவங்க உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த சிவியராக தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொன்னீங்க, மாஸ்க் போடணும் அப்படின்லாம் சொன்னீங்க டாக்டர். மாஸ்க் போட்டாக்கா நம்மளுடைய மூச்சே நமக்கு ரொட்டேட் ஆகுது அப்படின்றாங்க நிறைய பேர். அதாவது நம்மளோட காற்றே நமக்கு வருது. இல்லை அதில் வந்து பயப்படுறதுக்கு இல்லை. மாஸ்க் போடுறதுனால நமக்கு வந்து ஆக்சிஜன் குறையாது. ஆடிக்குவேட் ஆக்சிஜன், நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் மாஸ்க் போட்டாலும் நமக்குள்ளே போகும். அதனால் வந்து அது மாஸ்க்கை தவிர்க்கவோ அவாய்ட் பண்ண தேவையில்லை. இன்ஃபேக்ட் வந்து மாஸ்கிங், ஹேண்ட் சானிடைசர் போட்டிருக்கு, கையை நான் சுத்தமாக வச்சுக்கிறது, கூட்டமான நெரிசல் உள்ள இடத்துக்கு போகாமல் இருக்கிறது வந்து இந்த மாதிரி நோய் பரவலை தடுக்கும். அடுத்தது உங்களுக்கு பார்த்து இந்த ஆரோக்கியமான ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு மக்கள் என்னென்னலாம் செய்யலாம் டாக்டர்? ஒரு நல்ல ஒரு அது வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் தான், மூச்சு பயிற்சி. நல்ல சின்ன வயசுலேருந்தே நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து லங் எக்ஸ்பேண்ட் ஆகும், நல்ல வந்து அந்த லங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே நாளில் வந்து நமக்கு அது கிடைச்சிடாது. இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். நல்ல எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். ஹெல்த்தி ஃபுட், ப்ரொடெக்டிவ் ஃபுட், ஜங்க்கு சாப்பிடாம நல்ல நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், எக், இந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் ஃபுட் சாப்பிட்டாலே நமக்கு வந்து லங் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். தேங்க்யூ டாக்டர். இப்போ அடுத்தது இப்போ வந்தவங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்னு என்ன மாதிரி இருக்கும் டாக்டர்? இப்போ உருமாறி கொரோனா ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா அவர் என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம் டாக்டர்? இல்லை அதாவது வந்து ஃபுட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் எந்த நோய் வந்தாலும் நம்ம வந்து எதிர்ப்பு சக்தி நிறையக்குள்ள ப்ரொடெக்டிவ் ஃபுட் சாப்பிட்றது நல்லது. அதாவது வந்து நம்ம லாஸ்ட்டு 2 waves கோவிட்லேயே வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஆகாரமாக தான் கொடுத்தாங்க. அது மாதிரி ஊட்டச்சத்து உள்ள நல்ல ஆகாரமாக சாப்பிட்டுக்கலாம். குளிர்ச்சியானதை வந்து தவிர்க்கணும். ஏன்னா சிம்டமேட்டிக்காக அவங்களுக்கு கோல்டு இருக்கும்போது ஒரு கூல் ட்ரிங்க்கோ ஐஸ் வாட்டரோ குடிச்சோன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் வரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் போதும். தொடர்ந்து ஏசிலேயே வந்து, அதாவது நம்ம குளிரூட்டப்பட்ட இந்த ஏசி அறையிலே உட்காந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த உருமாறிய கொரோனா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அதாவது ஒரே ஹாலில் ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒருத்தர் இருந்தால் இன்னொருத்தருக்கு வரும். அதுக்கு தான் நம்ம மாஸ்க் போட்டுக்கணும். பாதிக்கப்பட்டவனும் போட்டுக்கணும், கூட இருக்கவனும் போட்டுக்கணும். இல்லை தொடர்ந்து அது உடம்பு வந்து பாடி சில்னஸ்லேயே இருந்ததுனால இல்லை அதனால், அதாவது வந்து ஏசியை நல்ல ஃபில்டரை நல்லா க்ளீன் பண்ணி இருந்தேன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபில்டர் க்ளீன் பண்ணாமல் இருந்தேன்னா அதில் உள்ள டஸ்ட்டுனால வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.